சரத்குமார் ஏன் பாஜக அணியில் சேர்ந்தார்? மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அவர் நினைக்கிறார். மோடியோட ஆட்சியை வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. அரசியலில் வந்து ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடுகள்ல இல்லை. அவர் ஒரு தேர்தல் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட தலையை காட்டுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. அதிமுக ஏன் போல என்ன காரணம்? மத்தியில் ஆட்சியில மீண்டும் வருமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அந்த ஆட்சி அந்த கட்சியோட நம்ம ஒரு தொடர்பில் இருக்கிறது பெட்டர்னு நினைப்பாங்க. நடுவில் எடப்பாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் வச்சாரு, நம்ம உங்க கூட கூட்டணி அமைக்கணும்னா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்க்காதீங்க அப்படின்னாரு. அது அவங்களுக்கு பாஜகவுக்கு பெரிய உறுத்தலா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ்லாம் வந்து 2017 பாஜகவோட இணக்கமா இருக்காரு. அவங்க வீட்டில் ஒத்தரா இருக்காரு அவரு. அப்படி இருக்கும்போது எப்படி திருப்பி ஓபிஎஸ் கட்டி விடுறதுல அவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் ரெண்டு தரப்பும் இதான் பேசுறாங்க. நம்ம தனியா நின்னா நமக்கு நஷ்டம் தான், அதனால ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, பியூஷ் கோயல் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வெளியில தான் எல்லாம் கேபி முனுசாமி, ஜெயக்குமார் தான் இதெல்லாம் பேசுறது. மற்றவங்க வேலுமணி, தங்கமணி எல்லாம் வாய மூடிட்டு கப் சிப்புன்னு இருக்காங்க. ஏன்னா என்ன டெவலப்மெண்ட் நடக்கும்னு சொல்ல முடியாது. மோடி என்னைக்கு எடப்பாடி ஊழலை பத்தி பேசுறாரோ அன்னைக்கு தான் வந்து கூட்டணி இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு ஆகும். இன்னும் கூட பாஜகவுக்கு வேற அணிகள் வர வாய்ப்பு நினைக்கிறீங்க? அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தலைமையில வந்து இவ்வளவு % ஓட்டு வாங்கிட்டோம் நிரூபிச்சுட்டா நாளைக்கு நம்ம பாஜக நம்மளுக்கு ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவருடைய செல்ஃபிஷ்னஸ் இருக்குல்ல, ரிஸ்க் எடுக்கிறாரு. அவர் ரிஸ்க் எடுக்கிறார். அவருடைய எதிர்காலம், அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கட்டமைக்கிறார். இனி யார் வருவாங்க பிஜேபி? இனிமே பாமக தேமுதிக விட்டா வேற யார் வருவாங்க சொல்லுவாங்க. எல்லாம் ஒன் மேன் பார்ட்டியெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் நேயர்களே. பாஜக கூட்டணியில் ஏன் சரத்குமார் இணைந்தார்? அந்த கூட்டணி பலம் பெற்று வருகிறதா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். சரத்குமார் ஏன் பாஜக அணியில் சேர்ந்தார்? இல்லை, அவர் சரத்குமாரை பொறுத்த மட்டும் அவர் வந்து பாஜக வந்து அவர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அவர் நினைக்கிறார். மோடியோட ஆட்சியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதனால பாஜகவில் சேர்ந்து கூட்டணியில் சேர்ந்திருக்காரு என்னுடைய கருத்து. ரெண்டாவது அவரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடுகளில் இல்லை. அவர் ஒரு தேர்தல் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட தலையை காட்டுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு, கருத்துக்கள் சொல்லுவார். பட் ஒரு பார்ட்டி ஆக்டிவிட்டின்றது வந்து பெரிய அளவுக்கு இல்லை. அவருடைய தொழில் அல்லது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இருக்காரு. அதனால் அவர் வந்து சவுத் சைடில் கொஞ்சம் அவருக்கு ஏதாவது 1-2 சீட் கொடுத்தால் பாஜகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு சவுத் சைடில் இருக்கிறதுனால வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாஜகவோட இருக்கலாம் அவர் நினைச்சிருக்கலாம். ஆக்சுவலாக தொடர்பாக நினைக்கிறீங்களா? அவருக்கு திமுக ஒரு தேர்தலில் பாஜக அணியில் இருந்து ஒரு 3 நாளே வெளியே வந்த வரலாறும் உண்டு. இல்லை, அது அவர் வந்து பலவிதமான டிசிஷன்ஸ் எடுக்கிறாருங்க. பட் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஒரு பாஜகவோட அவருக்கு திமுகவில் வந்து அது ஏற்கனவே திமுக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கமலுக்கே வந்து அது இடம் கொடுக்குமா கொடுக்காதான்னு ஒரு பேச்சு இருக்கும்போது இவருக்கு அங்கே அதற்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது அந்த சமத்துவ மக்கள் கட்சியிலே 2 பிளவாக இருக்குது போகுது. அதில் ஒரு பிளவு வந்து இந்த எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் திமுகவில் போய் அவங்க நேற்று சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இவர் இனிமேல் அங்கே போக முடியாது. ஸோ இவர் இனிமேல் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது பாஜக அணி பெட்டர் அணின்னு நினைக்கலாம். அவர் ஏன் அதிமுக ஏன் போல என்ன காரணம்? என்ன கேட்டால் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிமுக அணியோட பாஜக அணி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் பாமக தேமுதிகலாம் கூட. ஏன்னா வந்து மத்தியில் ஆட்சியில் மீண்டும் வருமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அந்த ஆட்சி அந்த கட்சியோட நம்ம ஒரு தொடர்பில் இருக்கிறது பெட்டர்னு நினைப்பாங்க நிறைய பேர். அதுதான் சரத்குமார் எடுத்துக்கார். மோடியை வந்து விரும்புகிறார். அவர் ஆட்சி மீண்டும் வரணும், மோடி வந்து இந்தியாவை வந்து உலக அளவில் வந்து பெரிய நிலைமைக்கு கொண்டு போயிட்டார் அவர் நம்புறாரு. அதனால அந்த கட்சியில் அவர் என்ன லாபம் சரத்குமாருக்கு பாஜக சேர்ந்தது? இல்லை, இதில் அவருக்கு வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. அவர் சேர்ந்ததுனால அவருக்கு வந்து ஒரு சீட் கொடுப்பாங்களா அப்படின்னு. ஆனால் அவர் நல்ல பிரச்சார ஒரு ப்ராபகண்டா தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நல்ல ஒரு தமிழ்நாடு முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக சுற்றி வருவார். ஒரு நல்ல எஃபெக்டிவாக கூட பேசுவார் வச்சுக்கோங்களேன். அதனால் அது வந்து பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். பட் அவருக்கு வந்து ஒரு தொகுதி கொடுப்பாங்களா, அவரை பயன்படுத்துவாங்க. பட் அவருக்கு ஒரு தொகுதி கொடுப்பாங்களா? இப்போ ஜான் பாண்டியன் கூட சேர்ந்திருக்காரு, அவருக்கு ஒரு தொகுதி கொடுப்பாங்களான்றது சந்தேகமாக இருக்குது. கஷ்டம். இப்போ தேவநாதன் யாதவுக்கு ஒரு தொகுதி கொடுப்பாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை கொடுத்தாலும் தாமரையில் நிற்க சொல்லுவாங்க வச்சுக்கோங்க. பாயிண்ட் என்னன்னா வந்து ஏன்னா கஷ்டம் தொகுதி கொடுக்கறதுக்கு. ஏன்னா இன்னும் அவங்க கூட்டணி முடிவாகலை. அவங்ககிட்ட நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரி சேர்த்து 40 இடங்கள் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சரத்குமார் ஒரு சீட்டு, ஜான் பாண்டியன் ஒரு சீட்டு, தேவநாதன் யாதவுக்கு ஒரு சீட்டு ஏன் கொடுக்கக்கூடாது? இல்லை சார், அதாவது இப்போது நீங்கள் பாஜக கூட்டணி இன்னைக்கு இருக்கிற நிலைமை சொல்கிறீங்க. நாளைக்கு அல்லது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது அதிரடியான ஒரு மாற்றம் வந்து மீண்டும் வந்து எடப்பாடி வந்து சேர்ந்து தேமுதிக பாமகலாம் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணி வந்து இதாகிடும், ரொம்ப டைட் ஆகிடும். அது ஆக்சுவலாக நல்ல உறுதியான ஒரு கூட்டணியாக வருமான கூட்டணியாக வரும். அப்போ வந்து இடங்கள் கொடுக்கறது வந்து பிரச்சனை ஆகிடும். என்னுடைய பார்வை என்னென்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்தி அந்த கூட்டணிக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்காத இருக்காங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணாமலை வந்து ஒரு தடங்களாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து தனியாக போகிறது தான் பெட்டர்,
நினைக்கிறாரு, நம்மளுடைய செல்வாக்கை வந்து இந்த தேர்தலை பரிசோதித்து பார்த்துடணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் மேலிடம், பாஜக மேலிடம் அப்படி நினைக்கல. இல்லைங்க, நம்ம ஒரு உறுதியான கூட்டணி கட்டமைச்சு ஒரு 4-5 இடங்களை வெற்றி பெறத்துக்கான முயற்சியில் இறங்கலான்றது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. இல்லை நம்ம எப்படியாவது ஒரு 20% ஓட்டை வாங்கிடலான்னு அண்ணாமலையோட பேச்சை வந்து பாஜக மேலிடத்தில் 2 விதமாக பார்க்குறாங்க. சில பேர் பரவாயில்ல, அண்ணாமலை சொல்கிறது பெட்டரு, நம்ம ஒரு தனியாக ஒரு தமிழ்நாடு மாதிரி இடத்துல வந்து களத்தில் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம், தனியாகவே இறங்கி பார்க்கலாம், கூட யார் வராங்களோ வரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இன்னொரு தரப்பு பாஜக மேலிடத்தில் நினைக்கிறாங்க, இல்லை இந்த தேர்தல் நம்ம விடக்கூடாது, ஒரு உறுதியான கூட்டணி, அதிமுக ஒருங்கிணைத்து உறுதியான கூட்டணியை கட்டமைச்சு பாமக தேமுதிக எல்லாரையும் சேர்த்து ஒரு டைட் ஃபைட்டை நம்ம திமுக அணிக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இந்த 2 எண்ணத்துக்கு நடுவில் வந்து அவங்க வந்து பாஜக வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணாதே இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்றதுன்னு நடுவில் எடப்பாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் வச்சாரு, நான் உங்க கூட கூட்டணி அமைக்கணும்னா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்க்காதீங்க அப்படின்னாரு. அது அவங்களுக்கு பாஜகவுக்கு பெரிய உறுத்தலா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ்லாம் வந்து 2017 பாஜகவோட இணக்கமா இருக்கார், அவங்க கதவை தட்டிகிட்டே இருக்கார், அவங்க வீட்டில் ஒத்தரா இருக்கார் அவர். அப்படி இருக்கும்போது எப்படி திருப்பி ஓபிஎஸ் கட்டி விடுறதுல அவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒட்டிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் சுயமரியாதை பத்திலாம் கவலைப்படல. அவங்க சேர்க்கறாங்களோ சேர்க்கலையோ அவர் பாட்டுக்கு நான் மோடி தான் மீண்டும் பிரதமர் என்றார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி வந்து ஒரு அதிமுக என்கிற கட்சியை கையில் வச்சிருக்காரு, சின்னத்தை கையில் வச்சிருக்காரு, ஸோ எல்லோரையும் ஒருங்கிணைத்து பண்ணலான்ற மாதிரி. ஏன் வந்து இப்போ பாஜகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கூட்டணி அமையல, இன்னும் பேச்சுவார்த்தை அமித்ஷாவே போயிருக்காரு, அதுக்கு பீகாரில் கூட்டணி அமையல, அது இன்னும் இழுத்துட்டு இருக்கு. நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, பார்லிமெண்ட் தேர்தலோட சட்டமன்ற தேர்தலையும் நடத்துங்க, நான் போன வாட்டி 16 சீட் தான் ஜெயிச்சேன், இந்த வாட்டி நான் 17-18 சீட் கேட்குறேன் அப்படின்றார். அதில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பவன் கல்யாணோட பாஜக கூட்டணி இன்னும் அமையல, அது பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு, இன்னும் முடியல. ஏன்னா ஜெகன்மோகன் கோச்சுப்பாரு, அவர் எப்படி டீல் பண்ணுறதுன்னு பாஜக வச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து பஞ்சாபில் வந்து சுப்பிரமணிய அக்கால் இதெல்லாம் கூப்பிட்றாங்க, அவன் வந்து விவசாயிகள் போராட்டத்தை பார்த்துட்டு உங்களோட சேர்ந்தா எனக்கு வர ஓட்டும் போயிடுன்னு அவன் பயந்து உட்காந்துருக்கான். ஸோ அங்கே உத்தரப்பிரதேசில் மட்டும் அப்ராந்தல், நிஷாந்த் பார்ட்டி, இந்த மாதிரி சின்ன பார்ட்டியோட அப்புறம் ஆர்எல்டியோடலாம் பேசிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு செட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. மாயாவதி தனியாக நிற்க வச்சுட்டாங்க, அது அரேஞ்ச்மெண்ட்டில் தனியாக நிற்க வச்சுட்டாங்க. மாயாவதிக்கு ஒரு ப்ரெஷர், நீ தனியாக தான் நிற்கணும், தலித் ஓட்ட காங்கிரஸ் போகக்கூடாது, நீ பிரிக்கணும்னு தனியாக நிற்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால் உத்தரப்பிரதேச பொறுத்த மட்டும் சின்ன கட்சிகள் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பெரிய மாநிலங்களில் மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்களில் ஒரு 17-18 இடங்களில் வின் பண்ண இடத்துல ஒரு 48 இடம் இருக்கிறதுல இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஃபைட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். உத்தவ் தாக்கரே இவங்கெல்லாம் வந்து சரத் பவார் காங்கிரஸ்லாம் ஒன்றா சேரும்போது டைட்டாக இருக்குன்றதுனால, ஃபைட் டைட்டாக இருக்குன்றதுனால அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, அங்கே கூட்டணி அமைக்க முடியல. ஸோ இந்த மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அதனால் அந்த மாநிலங்கள் இதை விட முக்கியமான மாநிலங்கள் அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி ஊருக்கு பேசுகிறாரே தவிர அவர் கூட்டணியை பற்றிலாம் ரொம்ப பேச மாட்டார். அதை கவனிக்கிறது வந்து தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமனோ இல்லை பியூஷ் கோயலோ இல்லை நட்டாவோ நேரடியாக பார்க்குறாங்க, சந்தோஷ் பார்க்குறாரு வச்சுக்கோங்க பாஜகலேருந்து. அதனால் வந்து அவங்க அந்த அமித்ஷா ரொம்ப ட்ரபிள் ஷூட்டர், அமித்ஷா கடைசியில் போவார் அவர். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இங்கே வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மேலே கவனம் செலுத்தலை. தமிழ்நாட்டு மேலே கவனம் செலுத்தினால் எதிர வந்து எடப்பாடியை நம்ம ஏற்றுக்கணுமா, எடப்பாடி கண்டிஷனை ஏற்றுண்டு அவரை ஏற்றுக்கணுமா, இல்லை எடப்பாடி கண்டிஷனை பற்றி நம்ம கவலை இல்லை, நீ வந்தாவா வராட்டி போ, நாங்கள் ஓபிஎஸும் டிடிவியும் சேர்த்துட்டு நாங்கள் சவுத்தில் நாங்கள் என்னென்ன வின் பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு யாரை கைவிடுறாங்கன்னு தெரியல. சப்போஸ் வந்து யாரை கைவிடுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த கூட்டணி அமையும். ஆக்சுவலாக இப்போ எடப்பாடியை சேர்த்துட்டாங்க வச்சுக்கோங்க, பாமக தேமுதிக மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு வரும். இல்லை எடப்பாடியை சேர்த்துக்கல, அவர் சொல்கிற கண்டிஷனை ஒத்துக்க முடியாது அப்படின்னா ஓபிஎஸும் டிடிவியும் உள்ளே வருவாங்க. அப்போவும் பாமக தேமுதிக யோசிப்பாங்க கொஞ்சம் எந்த சைடு போகிறதுன்ட்டு. அதனால் இந்த பாஜகவுடைய அந்த டிசிஷன் இருக்குல்ல, எடப்பாடியை பற்றியோ யாரை கைவிடுறது, எடப்பாடியை கைவிடுறதா இல்லை ஓபிஎஸ் டிடியை கைவிடுறதா, எடப்பாடி இந்த டிசிஷன் தான். எடப்பாடி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இல்லை அவர் சொல்லுவார் சார், அவர் தான் கதவை திறந்தானே வச்சுருக்காங்க. இல்லாட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே பேசுகிறாரு, திமுக வந்து மத்திய அரசாங்கத்தோட நிதியிலேருந்து கொள்ளையடிக்கலாம் பார்க்குறாங்க, அப்படி கொள்ளையடிச்ச படத்தை நான் மீட்டு கொடுப்பேன்னு சொல்கிறாருல்ல. ஏன்பா ஒரு 4.5 வருஷமாக உங்கள் அதிமுக தான் இங்கே ஆண்டிருந்தது, நீங்கள் தான் வந்து இணக்கமாக இருந்தீங்க, நீங்கள் தான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தீங்க. அந்த மாஜி மந்திரிகள் மேலே கிட்டத்தட்ட 8 வழக்குகள் எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது. இதில் டிவிஎஸ்சியில் நீங்கள் உங்கள் கவர்னர் வந்து சில மந்திரி கேஸில் அப்ரூவலே கொடுக்க மாட்டேன்றாரு. இவ்வளோ நீங்கள் ஊழலுக்கு எதிராக போராடுற நீங்கள் ஒரு வார்த்தை அதிமுக பற்றி பேசினால, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்து பாழாக்கிடுச்சு, ஊழல் மயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முந்தி ஒரு தடவை ஒரு காலத்தில் போட்டிங்கல்ல ஒரு விஷயங்கள்லாம், அந்த மாதிரி அமித்ஷா சொன்னார். அந்த மாதிரி இப்போ சொல்லாமல் ஏன் சொல்ல, அதிமுக ஏன் ஸ்பேர் பண்ணி விட்டுருக்கீங்க? பிரதமர் அவர்கள் வந்து அவருக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்கிற ஊழல்வாதிகளான அஜித் பவார் ஆகட்டும், சுமந்து அதிகாரி ஆகட்டும், ஹேமந்த பிஸ்வாஸ் ஆகட்டும், அசோக் சவான் ஆகட்டும், எல்லாரையும் நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. அந்த மூட்டை சுமையோட, அந்த ஊழல் மூட்டையோட நீங்கள் பேசுறீங்க. நீங்கள் ஊழல் மூட்டையோட நீங்கள் வந்து திமுக பற்றி பேசுறீங்க. ஒரு பிரதமராக இருக்கிற நீங்கள் ஒரு திட்டத்தில் வந்து திமுக சுண்டல் பண்ணியிருக்கு, பணம் கொள்ளடிச்சிருக்குன்னா அதில் நீங்கள் ஆதாரபூர்வமாக இந்த திட்டத்தில் இது மாதிரி நடந்திருக்கு
அந்த திட்டத்தில் இது மாதிரி நடந்திருக்குன்னு பேசினா அது பிரதமருக்கு அழகு. அதை விட்டு பொத்தாம்பதுவாக நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படி பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் பண்ணுற ஊழலையும் நீங்கள் பேசி ஆகணும். ஆனால் உங்களுக்கு எடப்பாடியோட கூட்டணி வேணும், அது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துடாதா அப்படின்றதுனால எடப்பாடி மந்திரிகள் செய்த ஊழலை பற்றி எதுவும் பேசாமல் அதை பற்றி வாயை மட்டும் பொத்திண்டு செலக்டிவாக நீங்கள் காங்கிரஸையும் திமுகவையும் பற்றி பேசினா நீங்கள் ஊழலுக்கு எதிராக போராடுவா? நீங்கள் முதல்ல உங்கள் முதுக திரும்பி பாருங்கள். பின்னாடி 70,000 கோடி கொள்ளையடித்த அஜித் பவார் உங்கள் பின்னாடி தான் இருக்கார். நாரதா ஸ்கேமில் மாட்டின்ற சுமந்த் அதிகாரி உங்கள் பின்னாடி தான் இருக்கார். சாரதா ஸ்கேமில் மாட்டின்ற ஹேமந்த பிஸ்வாஸ் உங்கள் பின்னாடி தான் இருக்கார். ஆதர்ஷ் ஹவுசிங் ஊழலில் மாட்டின அசோக் சவான் உங்கள் பின்னாடி தான் இருக்கார். இவங்களெல்லாம் பின்னாடி வச்சுட்டு நீங்கள் மற்ற கட்சியை பார்த்து நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஊழலை பற்றின உங்கள் பார்வை என்ன? அதுவே மோசமாக இருக்கே. தமிழ்நாட்டில் இன்னும் உருவாகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கிறீங்களா? முக்கியமாக எடப்பாடிக்காக இன்னும் கதவுகள் திறந்தே அவங்க அது நோக்கம் ஒன்று தான் சார். அதாவது நம்ம பிரிஞ்சிருந்தால் நேச்சுரலி பாருங்களேன், ஒரு நியாயமாக லாஜிக்கலாக பாருங்கள். அதிமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணி, சீமான் ஒரு அணி, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும், கொங்கு மண்டலத்திலே பிரியும். ஓகே, கொங்கு மண்டலம் உங்கள் பேஸு. அங்கே அண்ணாமலை இருக்கார், எடப்பாடி இருக்கார். 2 பேர் சேர்ந்துருந்தா அந்த ஒரு கம்யூனிட்டி ஓட்டை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணலாம். 2 பேர் பிரிஞ்சிருந்தா அந்த கம்யூனிட்டி ஓட்டே பிரியும். அப்போ மற்ற கம்யூனிட்டி உங்களுக்கு எப்படி போடுவான்? அவன் வந்து டிஎம்கேக்கு தான் போடுவான். அது மற்ற கம்யூனிட்டி நேர் எதிராக இருக்கிற கம்யூனிட்டி டிஎம்கேக்கு தான் போடுவான். மற்ற வேறு இடைநிலை ஜாதிகள் அவங்களும் வேறு சூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் பிரிஞ்சிருந்தா எடப்பாடிக்கு தனியாக போகும்போது பிரிஞ்சு தோத்தாருன்னா 26 நோக்கி போகும்போது பலவீனமாக போவார் அவர். அப்போ கட்சியில் வந்து ஒன்றுபடணுன்ற ஒரு குரல் வரும். அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஹோல்டு போகும் கட்சி மேலே. எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட இருந்து விலகி போவான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெண்டாவது உங்களுக்கு பிரதமர் கேண்டிடேட் யார்? எதை வச்சு பேசுவீங்க நீங்கள்? அதனால் வந்து நீங்கள் தமிழ்நாடு திமுகவை பற்றி பேசுனீங்க, இந்த எலெக்ஷனில் ஓட்டு வாங்க முடியுமா? நீங்கள் மோடியோட ஆட்சி வேண்டுமா வேணாமன்றதான் எலெக்ஷனோட மைய கருத்தே அதுதான் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அவருக்கும் வந்து அது ஒரு நஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக பார்த்தா பாஜக தரப்பில் இருக்கிற அதிமுக ஆதரவாளர்கள், அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் 2 தரப்பும் இதான் பேசுகிறாங்க. நம்ம தனியாக நின்னா நமக்கு நஷ்டம்தான், அதனால் ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, பியூஷ் கோயல் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதிமுகலேருந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் தான் எல்லாம் கேபி முனுசாமி, ஜெயக்குமார் தான் இதெல்லாம் பேசுறது. மற்றவங்க வேலுமணி, தங்கமணிலாம் வாய மூடிட்டு கப்பு சிப்புன்னு இருக்காங்க. ஏன்னா என்ன டெவலப்மெண்ட் நடக்கும்னு சொல்ல முடியாது. மோடி என்னைக்கு எடப்பாடி ஊழலை பற்றி பேசுகிறாரோ அன்னைக்கு தான் வந்து கூட்டணி இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு ஆகும். என்னைக்கு எடப்பாடி மோடி அரசை பற்றி 10 வருஷம் காலம் சரியாக நடக்கல ஆட்சி, நாட்டுக்கு மீண்டும் மோடி வந்தால் இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இருக்காதுன்னு அப்படின்னு பேசினாரோ அப்போ தான் வந்து 2 பேரும் பிரிஞ்சு வந்துட்டாங்க உண்மையிலேயே அப்படின்றத நம்ம நம்புவோம். அதுவரையும் வந்து இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த இதெல்லாம் நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணி முடிகிற வரையும் எந்த விஷயத்தையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் வந்து அப்படி தான் இருக்குது. நீங்கள் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது சார். அண்ணாமலை வேற யாருமே வர விரும்பலை அப்படின்னு நீங்கள்? ஆமாம், அண்ணாமலை விரும்பலை. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நம்ம தனியாகவே போகலாம், யாரும் வேண்டாம் நமக்கு, நம்ம இந்த 2 திராவிட கட்சிகளையும் எழுத்து நம்ம பேசலாம், நமக்கு ஒரு ஓட் பேங்க் கண்டிப்பாக கிடைக்கும்னு அவர் நினைக்கிறார். அது அவரோட தன்னம்பிக்கை. எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியாது. அவர் இந்த கூட்டம்லாம் எப்படின்னு நமக்கு தெரியாது. மோடி நந்தனத்தில் பேசின போது ஹிந்தியில் பேசின போது மட்டுமே கைத்தட்டுறாங்க. தமிழில் பேசினா யாரும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறாங்க, அதுக்கு ஒன்றும் கைத்தட்டலே இல்லை. சொல்லுங்கள், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற சொல்கிறார். சொல்லுங்கள் மோடிக்கு வந்து இந்தியா தான் மோடியோட குடும்பம் சொல்லுங்கள் அப்படின்றாரு. கூட்டத்திலேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. ஆனால் ஹிந்தியில் பேசினா மட்டும் கைத்தட்டுறாங்க. எல்லா மார்வாடியும் பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க போட்டுருக்கு. வந்து ஹிந்தி பேசுகிறவங்களெல்லாம் கொண்டு முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க போட்டு. அது மட்டும் கரெக்டாக புரியுது. பல இடத்துலையும் அது மாதிரி தான் நடந்தது. ஸோ இந்த கூட்டம் வந்து எந்த மாதிரி கூட்டம், எப்படி திரட்டப்பட்ட கூட்டம்? உங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா அந்த கூட்டம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலேருந்தே அது கூட்டிய கூட்டமா கூட்டப்பட்ட கூட்டமானு நமக்கு தெரிஞ்சிடும். கூடிய கூட்டமா கூட்டப்பட்ட கூட்டமானு பீப்புள் தானாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா மோடி ஆட்சி அகற்றியே தர வேண்டும் அப்படின்ற போது மக்கள் கத்தினா வச்சுக்கோங்க, அது வந்து உணர்ச்சி வசப்பட்டு வர கூடிய கூட்டம். அவன் பேசாமல் சைலண்டாக இருந்தால் வச்சுக்கோங்க, கூட்டப்பட்ட கூட்டம் தான் சைலண்டாக இருக்கும். ஸோ மோடியோட கூட்டம்லாம் பார்த்தா கூட்டப்பட்ட கூட்டம் மாதிரி இருக்குது. ஹிந்தி மட்டுமே பேசினா கை தட்டுறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வளர்ந்துட்டோம் மம்மி அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு அதை அவரை வச்சே டெஸ்ட் பண்ணுறாங்க பாஜக ஹைகமாண்ட். நீயே நில்லு எலெக்ஷனில், நீ தானே வளர்ந்துருக்குன்னு சொல்கிற, நீயே எலெக்ஷனில் நில்லுன்னு சொல்கிறாங்க. அவரும் மேலிடம் சொன்னால் நான் நிற்பேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெடி ஆகிட்டார், களத்தில் குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அதாவது பரிசோதனையை அவரை வச்சே பண்ணுறாங்க. உண்மையிலேயே வளர்ந்துருக்கா இல்லையா, நீங்கள் வளர்ந்துருக்கு நீங்கள் நம்பினீங்க நீங்களே நில்லுங்கன்ட்டாங்க. அது பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். வளரலைன்னு நான் சொல்லலை, எவ்வளோ வளர்ந்துருக்குன்றது தான் இப்போ பிரச்சனை. இல்லை, மோடி மீட்டிங்கில் சொல்கிறாரு இந்த தடவை கொஞ்சம் வளர்ந்துருக்கு போல தெரியுது அப்படின்னு தான். நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப சந்தேகமாக தான் மோடி. உண்மையிலேயே வளர்ந்துருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. பட் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றது உண்மையாக தெரியல. நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு பிரதமர் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்குலாம் வளர்ந்துருக்கான்னு தெரியல. இல்லை, பிரதமரே சொல்ல மாட்டாரா அதை? இல்லை, அவர் சொல்லியிருக்கணும், அவர் சொல்லலையே. அது மாதிரி
சொல்லலை. அதான் அவருக்கே நம்பிக்கை இல்லை, வளர்ந்துருக்கோன்னு தெரியுது. ஏன்னா வந்து பாஜக வந்து இவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம் அது பார்த்ததில்லை. நரேந்திர மோடி 2014 பேசியிருக்காரு, 16 பேசியிருக்காரு. இவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம், நந்தனம் மாதிரி கூட்டங்கள்லாம், பல்லன மாதிரி கூட்டங்கள்லாம், இந்த மாதிரி திரட்டப்பட்ட கூட்டத்தெல்லாம் அவர் பார்த்ததில்லை. இப்போ தான் பார்க்குறாரு ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து பாஜக இருக்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவு கூட்டம் கூடினது வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. பட் ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் ஓட்டு போடுற கூட்டமா அப்படின்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அது நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. அது அண்ணாமலைக்காகட்டும், எடப்பாடிக்காகட்டும், ஓபிஎஸ் டிடிவிக்காகட்டும், இல்லை திமுகவுக்கு கூட ஆன்டி என்குவன்சி ஆகட்டும், இதெல்லாம் எவ்வளவு இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்றதெல்லாம் வர எலெக்ஷன் தான் ஒரு அக்னி பரீட்சை எல்லாருக்குமே. முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க ஊழல் பற்றி எதுவுமே பேசலை பிரதமர் மோடி. முக்கியமாக எடப்பாடி காலத்தில் இதே மாதிரி மத்திய அரசுடைய நிதி திசை திருப்பப்பட்டதா அப்படி பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலை. எடப்பாடி அமைச்சர்கள் மீதும் இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டு பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு. முக்கியமாக மத்திய நிதியை நேரடியாக மக்களுக்கு தர மத்திய அரசு தயாராக இருக்கிறது, அதை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதை பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்களா? பிரதமர் பொய் பேசுறாரு அப்படின்னு ஏற்றுப்பாங்களா? ஏங்க நான் சொல்கிறேன், பொய் பேசுறது இல்லைங்க. நீங்கள் திமுக அரசு மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைங்க, ஸ்பெசிஃபிக்காக வைங்க. இந்த ஜல்ஜீவன் ஸ்கீமில் நாங்கள் இவ்வளோ பணம் அனுப்பிச்சோம், அவங்க இவ்வளோ தான் செலவழிச்சாங்க, இந்த பணம் சிஏஜி ஆடிட் பண்ணியிருக்காரு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் 7.5 லட்சம் கோடி உங்கள் ஊழல்னு சொல்லிட்டு சிஏஜி நிறையா ஆடிட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, நீங்கள் அதையே பேச மாட்டேன்றீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அனுப்பிச்ச பணத்தில் தமிழ்நாடு அரசு ஏதாவது ஊழல் பண்ணி அதை சிஏஜி பாயிண்ட் அவுட் பண்ணி, இல்லை ஏதாவது குற்றச்சாட்டு வந்து அது மாதிரி விஷயங்கள் எதாருன்னா சொல்லுங்கள். நீங்கள் வந்து நேராக டிபிடின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பணம் பண்ணுறீங்க, விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கலைஞர் அந்த மகளிர் உதவி தொகை பேங்க்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, கையில் ஒன்றும் கொடுக்கலையே ஆக்சுவலாக. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன், அவங்க ஃபண்ட்ஸ் போடுறாங்க. மத்திய அரசோட பல திட்டங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்களிப்பு இருக்குது சார். நீங்கள் எல்லாமே மோடிக்கா கேரண்டி கிடையாது, எல்லா திட்டமும் மோடிக்கா கேரண்டின்னு அவர் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் பல திட்டங்களில் வந்து மாநில அரசோட பங்களிப்பு இருக்குது. அந்த மாநில அரசு பங்களிப்பை வந்து மறைச்சிட்டு எல்லாமே மோடி செய்கிற மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் மோடி தான் குடிநீர் கொடுத்தாருன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற 50% கணக்கு கிடையாது. அதை ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வாய மோடின்னு பார்த்துட்டு இருக்குன்னு தான் ஸ்டாலின் பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. முக்கியமாக நம்ம கூட்டணி பற்றி பேசணும். இன்னும் கூட பாஜகவுக்கு வேற அணிகள் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அண்ணாமலை தடுத்துருவான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாமலை வந்து எப்படி இந்த கூட்டணி அமையக்கூடாது, அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தலைமையில் வந்து இவ்வளோ % ஓட்டு வாங்கிட்டோம்னு நிரூபிச்சிட்டா நாளைக்கு நம்ம பாஜகவில் நம்மளுக்கு ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவருடைய செல்ஃபிஷ்னஸ் இருக்குல்ல, ரிஸ்க் எடுக்கிறாரு. அவர் ரிஸ்க் எடுக்கிறார். அவருடைய எதிர்காலம், அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கட்டமைக்கிறார். அதில் வந்து ஒரு 10%, 12%, 13% எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது பிஜேபிக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. 26 நோக்கி போகும்போது ஒரு பெரிய இதாக இருக்கும். சரி, அண்ணாமலையை கண்டினியூ பண்ணலாம், அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணலாம், 26 அவர் வந்து சிஎம் கேண்டிடேட் கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு பாஜக ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் அவர் நினைக்கிறார் நம்ம தனியாக நின்று நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆக்சுவலாக. பாஜக மேலிடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இல்லைங்க, ஒரு 4-5 இடமாவது நம்ம வாங்கணும், நம்ம 26 பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு முக்கியமான தேர்தல் இது, நார்த்தில் வந்து நம்ம குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சவுத்துலேயே நமக்கு சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடம் தான் பெட்டர். தெலுங்கானாவில் இந்த வாட்டி போன வாட்டி வாங்கின மாதிரி 4 இடம் வாங்க முடியுமா தெரியல, அதனால் நம்ம இந்த வாட்டி தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்றது தான் அவங்க பாயிண்ட்டாக இருக்குது, வேலையிடத்தோட பாயிண்ட்டாக இருக்குது. இனி யார் வருவாங்க பிஜேபிக்கு? இல்லை, இனிமேல் பாமக தேமுதிக விட்டால் வேறு யார் வருவாங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் ஒன் மேன் பார்ட்டியெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. இந்த அதிமுக தனியாக இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு போனாலும் சரி, இந்த ஒன் மேன் பார்ட்டியெல்லாம் வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. பாமக தேமுதிகவுக்கு பரவலான ஒரு ஓட் பேங்க் இருக்குது, பாமகவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் சில ஓட் பேங்க் இருக்குது. இந்த ரெண்டும் வந்ததுன்னா அந்த கூட்டணிக்கான தோற்றம் வந்து வலிமையாக இருக்கிற மாதிரியான தோற்றம் உருவாகும். அது வந்து ஏடிஎம்கே தனியாக, இந்த ஏடிஎம்கே பாஜக தனியாக இருந்ததுன்னா அதை யார் உருவாக்க போகிறாங்க அந்த வலிமையான கூட்டணின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ஏடிஎம்கே தான் உருவாக்குது அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ஒரு வலிமையான கூட்டணி ஏடிஎம்கே கட்டமைச்சிட்டாங்கன்ற எண்ணம் வரும். அது பாஜக அமைச்சாங்கன்னா பாஜகவுக்கு வரும். ஆனால் இந்த 2 அணியுமே தனித்தனியாக இருந்தால் இதனால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அவங்க தோப்பாங்க, 2 பேருமே தோப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இன்னும் கூட இழுப்பதற்கான முயற்சிகளை பாஜக செய்யுமா, இல்லை வந்தால் வர வரைக்கும் போதும் அப்படின்னு? உண்மையிலேயே இந்த தேமுதிக அல்லது பாஜக, தேமுதிக அல்லது பாமக ரெண்டுமே வந்து எடப்பாடி நோக்கி போகிறத வந்து பாஜக வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா, இல்லை அவங்களும் பேக்டோரில் வந்து இந்த 2 கட்சியோட பேசிட்டு இருக்காங்களான்றது முக்கியமான கேள்வி. ஏன்னா எதிர்கட்சி ஆள்ற மாநிலங்கள்லேயே அந்த தலைவர்களை இழுக்கிறது, அந்த ஆட்சியை கவுக்கிறதுன்னு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஒரு வெற்றியை நோக்கி போகும்போது பாஜக தர்மம் அதர்மம்லாம் பார்க்கறது இல்லை, இறங்கி அடிக்கிறது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது இவங்க கூட கூட்டணி இருந்த ஒரு கட்சி ஏடிஎம்கே தனியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க கூட போனாங்கன்னா அதை வந்து பாஜக வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களான்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதனால வந்து என்னால் இறுதியாக நம்ப முடியல, பாமக தேமுதிக ஒரு முடிவு எடுத்துட்டு அதிமுக பக்கம் போவாங்களா, அதை பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா என்பது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா இருக்கு. அதனால வந்து இவங்க 2 பேருடைய ரோலை பற்றி நம்ம உறுதியாக சொல்ல முடியல ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் குறிப்பிட்ட திரு பிரியன், மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.